Hello friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Day 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பர்ல. ஸோ Day 1 எல்லாரும் சூப்பரா பண்ணுங்க. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் நேத்தே சொல்லியிருந்த மாதிரி சீசன் 11ல கீரை அது ரொம்ப முக்கியமா நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இந்த கீரை அயன் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் விமென்க்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப லோவாக இருக்குது கவுண்ட்டு. ஸோ இதனால் பீரியட்ஸ் ஒன்று எக்குத்தப்பாக ஆகும், இல்லை ஆகவே ஆகாது, ரொம்ப லோவாக இருப்பாங்க, தலை சுத்தம், முக்கியமாக முடி கொட்டும். ஸோ உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கே அப்படி தான் தோணுது, ஏன்னா எனக்கு நிறைய முடி கொட்டுது, பீரியட்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் கீரையை நிறைய எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீரை வெயிட் லாஸ்க்கும் ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த கீரையை எப்படி நம்ம தினமுமே எடுத்துக்கலாம், அதுக்கு சில ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி நமக்கு நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீசன் 11 முழுக்க கீரை சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லெட்ஸ்டால்க்னிலா. ஸோ கீரையிலேயே பெஸ்ட்டு கீரை எது அப்படின்னு எங்ககிட்ட கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க நான் சொல்லுவேன். முருங்கைக்கீரை மாதிரி ஒரு பெஸ்ட்டு மெடிசன் உலகத்திலே கிடையாது. ஏன்னா அவ்வளோ அயன் அதில் இருக்குது. நீங்கள் ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே முருங்கைக்கீரை சூப்பர் எஃபெக்டாக இருக்கும். காலேஜ் போகிற பொண்ணுங்கன்னா தயவு செஞ்சு முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, உங்கள் முடி சூப்பராக வளரும். ஏன்னா அந்த படிக்கிற டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நமக்குலாம் முடி கொட்டுது. ஸோ முருங்கைக்கீரை தினமும் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, முருங்கை இலையில் சூப் வச்சு நீங்கள் குடிக்கலாம். ட்ரம்ஸ்டிக் லீவ் சூப் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள், ஏகப்பட்ட ரெசிபிஸ் வரும். ஒன்றும் இல்லை, லைட்டாக நம்ம சூப்புக்கு பண்ணுற மாதிரி தான். பூண்டு வெங்காயம்லாம் வதக்கிட்டு கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அதில் சால்ட் பெப்பர் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அதை கொடுக்கலாம். 5 வயசுக்குள்ளே கொடுக்குறீங்கன்னா அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் கொடுங்க, சூப்பை மட்டும். ஸோ இந்த மாதிரி சூப் பண்ணி காலையில் குடிக்கலாம். இதில் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் பால் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பழம் சாப்பிட்டுட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடும். இது ஒரு நல்ல ரெசிபி, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரை சூப், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ரொம்ப ஈஸியாக நம்ம கீரையை ஆட் பண்ணுறது மதியான கூட்டு. ஸோ இந்த கூட்டு நீங்கள் கடலைப்பருப்பு போட்டு கீரை கூட்டு ஒரு வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ப்ரோட்டீனும் அதில் நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடும், அயனும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த கீரை கூட்டு நீங்கள் எப்படி சாப்பிடணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாதத்துக்கு மட்டும் போட்டு சாப்பிடாம ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் அப்படியே ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நம்ம சும்மா பிசைஞ்சிட்டு அப்படியே ஏதோ ஊறுகாய் மாதிரி தொட்டுப்போம் நம்ம கூட்டெல்லாம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒன்று தளர பிசைஞ்சு அந்த சாதத்தோட ஊற போட்டு தளர பிசைஞ்சு சாப்பிடுங்க, இல்லைனா அப்படியே கப்பில் எடுத்துக்கிட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த நல்ல ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரைஸும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கை இலை பவுடர் இப்போ நிறைய கடைகளில் கிடைக்குதுங்க. ஸோ இந்த முருங்கை இலை பவுடரை வாங்கி வார்ம் வாட்டரில் கலந்து நீங்கள் குடிக்கலாம். இல்லைனா ரொம்ப கசப்பாக இருக்கும்னா மோர் குடிக்கிறீங்களே, அந்த மோர்லேயே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ முருங்கை இலை பவுடரும் இதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. ஆனால் அதில் அடல்ட்ரேஷன் இல்லாமல் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். நான் எப்பயுமே என்ன சொல்வேன்னா, இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இதெல்லாம் விட நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இயற்கையான பவுடரே கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா நம்மளே கீரை பவுடர் செய்யலாங்க, ரொம்ப ஈஸி தான். நான் ஆல்ரெடி கீரை பவுடர் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நமக்காக செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் அவங்க எல்லா கீரையுமே வெறும் ரூம் டெம்பரேச்சர்லேயே காய வச்சுட்டு வறுத்துட்டு பொடி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். சூப்பர் கீரை பொடி ரெடி ஆகிடும். இந்த கீரை பொடியை நீங்கள் மின் சாதத்துக்கு கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா வார்ம் வாட்டரில் கலந்து குடிச்சிக்கலாம், இல்லை பட்டர் மில்கில் கலந்து குடிக்கலாம், எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ கீரை பவுடராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒரு நல்ல ஐடியா. இன்னொன்று கீரை ஜூஸ். ஸோ கீரை ஜூஸ் எப்படி செய்யணுன்ட்டு நான் இன்னொரு வீடியோஸ் நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோம், தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு திரும்ப சொல்ல வேணாமேன்னு பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள், கீரை ஜூஸ் அதில் இருக்குது. இந்த கீரை ஜூஸை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்படியே நீங்கள் குடிக்கணும். எப்படி இப்போ நீங்கள் சூப் குடிக்கிறீங்களோ அந்த மாதிரி கீரை ஜூஸை குடிச்சிக்கலாம். இதுதான் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஏபிசி ஜூஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்களா, கீரை ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ஏபிசி ஜூஸ் தினமுமே குடிக்காதீங்க, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதில் ரொம்ப ஹை கேலரிஸ் இருக்குது. ஸோ அதை வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். மற்ற நாள் கீரை ஜூஸ் குடிக்கலாம், பூசணிக்காய் ஜூஸ் நிறைய குடிங்க. இந்த மாதிரி ஜூஸ் பண்ணியும் நீங்கள் காலையில் குடிக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கீரையை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கீரை பொரியலாகவும் நீங்கள் செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எந்த
எந்த ஃபார்மில் வேணாலும் கீரை எடுத்துக்கலாம். கீரை வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய பொருள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சேனலில் நான் எந்த ப்ராடக்ட்டையும் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு எந்த ப்ரொமோஷன் பண்ண ப்ராடக்ட்ஸும் நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டுக்கிட்ட கிடைக்கிற கீரை அதை விட ஒரு மருந்து எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் எந்த கீரை வேணாலும் கிடைக்கட்டும். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, எனக்கு முருங்கைக்கீரைலாம் கிடைக்காதுன்னா அங்கே கிடைக்கிற ஸ்பினாச்சே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் நிறைய ஸ்பினாச் செய்வேன். புலாவ் செய்கிறதா இருந்தால் கூட இப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறீங்களா, அதில் கூட கீரையை கொஞ்சம் அரிஞ்சு போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றுமே டிஃப்ரென்ஸே தெரியாது. ஏன்னா ஸ்பினாச் வந்து பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை டேஸ்ட்டே கிடையாது. நம்ம எதோடு சேர்ந்து போட்டாலும் அதோடு சேர்ந்து அது மிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கீரை தோசை சுடலாம், கீரையிலே வந்து நீங்கள் புலாவ் செய்யலாம். அப்புறமா வந்து சாம்பார் வைக்கிறீங்களா, அதில் கூட கொஞ்சம் கீரை போட்டுடலாம். சாம்பார் சாதமாக செய்கிறீங்கன்னா கீரை போடலாம். ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கீரை போட்டுகிட்டே வாங்கலாம். நாள் ஃபுல்லாக நீங்கள் கீரையை யூஸ் பண்ணிக்கலாம், வாரம் ஃபுல்லாக. உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம் கீரை. ஸோ நீங்கள் இப்போவே கடைக்கு போங்க, ஒரு 3 கட்டு கீரையாவது வாங்கி இந்த வாரம் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு தினமும் ஒரு வகையான கீரை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபைபர் இருக்குது கீரையில். அது உங்களுக்கு எடையை சூப்பராக குறைக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் முக்கியமாக அது ஸ்டாப் பண்ணும். அதாவது டாய்லெட் போகாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்களே, உங்கள் ப்ராப்ளம் சுத்தமாக அது சரி பண்ணிடும். அது சரியானாவே நமக்கு வெயிட் லாஸ் சூப்பராக ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது கீரையில். அதனால தான் சீசன் 11ல் கீரையை முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீசன் 11 முழுக்க நீங்கள் சாப்பிடணும். உங்கள் டயட்டை நான் பார்த்துட்டே இருப்பேன், கமெண்ட்ஸில் கீரை இருக்கான்னு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன டயட் ஒர்க் அவுட் பண்ணீங்க அதை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.